ஹாய், வணக்கம். நான் இன்னைக்கு நம்ம பெர்மிஷன் இல்லாமயே நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுதான் நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள், கட் மைக்ரோஃப்ளோரா, மைக்ரோபயோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டெஸ்டைனல் ஃப்ளோரா, அதாவது குடல்ல இருக்கிற பாக்டீரியா நமக்கு பெனிஃபிட்ஸும் கொடுக்குது. அது ஆல்டர் ஆகும்போது நமக்கு வியாதிகளும் வருது. இது பேசிக்குங்கிறது புரிஞ்சாதான் உங்களுக்கு உணவே மருந்துங்கிறது புரியும். நம்ம குடலை பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது புரியும். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோரா, இந்த பாக்டீரியானால நமக்கு என்ன பெனிஃபிட்? அது நம்ம உடம்புல சாப்பிட்டுட்டு அது உயிர் வாழ்துன்னு நீங்க நினைச்சுக்கலாம். பட் இந்த ஃப்ளோரா தான் நம்மளோட இன்டெஸ்டைன்ல ஒரு பேரியர் உருவாக்குது, ஒரு தடுப்பு சுவர். இந்த தடுப்பு சுவர் தாண்டி சில விஷயங்கள் தான் நம்ம உடம்புக்குள்ள, நல்ல விஷயங்கள் அது மட்டும் தான் நம்ம உடம்புக்குள்ள போக முடியும். மீதி எல்லாம் நம்ம மோஷன் வழியா வெளியேறணும். ஸோ நம்ம உணவு, தண்ணி சுத்தம் இல்லாம என்ன வேணா சாப்பிட்றோம். பட் எல்லாமே நமக்கு இன்ஃபெக்ஷன் பண்றது இல்லை இல்லையா? ஸோ அந்த பெரிய பாக்டீரியா, ஈஸ்ட், ஃபங்கஸ், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ், நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்க நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள், இதெல்லாம் அந்த ஃபில்டர்ல இருக்கிற ஓட்டை குட்டியா இருக்கும். அது வழியா இதெல்லாம் வெளியில போகாது. ஸோ இது பேரு இன்டெஸ்டைனல் பேரியர். இதை மெயின்டைன் பண்றது இந்த குடல்ல இருக்கிற பாக்டீரியா தான். ஸோ இந்த பாக்டீரியாக்குள்ள நாம சில காரணங்கள்னால ஆல்டர் பண்ணணும். நான் அது மறுபடியும் சொல்றேன் எதனால இது வேரி ஆகுதுன்னு. ஸோ நாம சில காரணத்தினால அதை மாற்றும் போது, அதோட தன்மையை மாற்றும் போது லீக்கி கட்டுன்னு உருவாகுது. அப்படின்னா என்னன்னா, நார்மலா அந்த இன்டெஸ்டைனல் பேரியர்ல இருக்கிற ஃபில்டர் ஓட்டை பெருசாகுது. அப்ப பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸா இருக்கிற கெமிக்கல்ஸ், பாக்டீரியா, அதெல்லாம் ஈஸியா நம்ம ரத்தத்துல கலந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் உண்டு பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஓவரால் இம்யூனிட்டி இந்த கட் மைக்ரோஃப்ளோரா கிட்டையும் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த பாக்டீரியாவோட மெட்டபாலிசம், அது சாப்பிட்டு உணவை ஜீரணம் பண்ணி அது ரிலீஸ் பண்ற சில கெமிக்கல்ஸ்னால நாம சில உணவுகளை டைஜஸ்ட் பண்றோம். ஸோ அதோட மெட்டபாலிசம் நமக்கும் முக்கியம். மூணாவது பார்த்தீங்கன்னா, சில விட்டமின்ஸ் இந்த ஃப்ளோரா இருந்தால் தான் அப்சார்வ் ஆகும். விட்டமின் பி, விட்டமின் கே, அதே போல கால்சியம், அயன், எல்லாத்துக்குமே இந்த கட் மைக்ரோஃப்ளோரா ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நீங்க டேப்லெட்டா எடுத்தாலும் உணவுல எடுத்தாலும் அது குடல் வழியா அப்சார்வ் ஆகாது. ஸோ இந்த பாக்டீரியா ரொம்ப முக்கியம். அதே போல நீங்க என்ன மூட்ல இருக்கீங்க, அதுவும் கூட உங்க கட் ஃப்ளோரா தான் டிட்டர்மைன் பண்ணுது. எப்படின்னா, அந்த கட் ஃப்ளோரால இருக்கிற வேரியேஷன்னால நீங்க மன அழுத்தத்துக்கு போக முடியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஆங்ஷியஸா, டென்ஷன் பார்ட்டி அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரி மாற முடியும். சில பேர் மூட் மாறிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் ரொம்ப சிரிச்சு பேசுவாங்க, ஒரு டைம் ரொம்ப டல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி மூட் சேஞ்சஸ், இது எல்லாத்தையுமே இந்த மைக்ரோஃப்ளோரானால மாற்ற முடியும். நம்மளோட மூட் எப்படிங்கிறது அதனால முடிவு பண்ண முடியும். இதே மாதிரி சில டைம் நம்ம உணவு பழக்க வழக்கத்துல இருக்கிற வேரியேஷன்ஸ்னால அந்த கட் மைக்ரோஃப்ளோரா மாறும்போது வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். இது ரீசெண்டா ஒரு 2019 ஒரு ரிசர்ச்ல நார்மலா பிஎம்ஐ, அதாவது நார்மல் வெயிட்ல இருக்கிறவங்களையும் ஒபீஸா இருக்காங்கல்ல, பிஎம்ஐ 30க்கு மேல அப்படி இருக்கிறவங்களையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம நார்மலா வெயிட் இருக்கிறவங்களோட கட்ல இருக்கிற பாக்டீரியல் வெரைட்டியும் அந்த வெரைட்டியும் வேற வேற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ளோரா சேஞ்சும் ஒரு காரணம் வெயிட் அதிகமா போட அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச்சோட முடிவுல வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஆட்டிசம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தைங்களுக்கு அந்த மூளை பாதிப்பு வர வியாதி. இதுக்கு கூட அவங்களுக்கு ரொம்ப டைவர்ஸா, இப்போ நமக்கு நிறைய உள்ள பாக்டீரியா வெரைட்டி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப கம்மி செலக்டிவ் வெரைட்டிஸ் ஆஃப் பாக்டீரியா தான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கு. ஸோ அதுவுமே ஆட்டிசம்கான ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல நம்ம உடம்புல உருவாகிற இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ், நான் ஏற்கனவே ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கட் மைக்ரோஃப்ளோரானால வந்துச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் வெறும் டயபெட்டிஸ், இன்சுலின் ரிலேட்டட் மட்டும் இல்லை. அது வேற இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், ஈவன் குடல்ல கூட கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், அங்கே வர இன்ஃப்ளமேஷன்னால வர குடல் வியாதிகள், அதே போல சிஸ்டமிக்காவும் ஸ்கின்ல, உங்களுக்கு மூட்டுல அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் உறுப்பு ஆர்த்ரைட்டிஸ்லாம் வருது இல்லையா, அதுக்கு கூட இந்த மைக்ரோஃப்ளோரா ஒரு காரணம்னு ரிசர்ச் இருக்கு. ஸோ இனி கட் மைக்ரோஃப்ளோரா பத்தி இன்னும் சுவாரஸ்யமான விஷயத்தோட மீண்டும் சந்திப்போம்.